அருமையான ஒரு தலைப்புங்க. அதாவது வாழ்க்கையில மகிழ்ச்சி தேடுறதுல இருக்கிறதா, இருக்கிறதுல வச்சு அதை அனுபவிச்சு வாழணுமா? ஏங்கய்யா, இதனை வாடகை வீடா? போய் தேடி 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 இங்க மகிழ்ச்சி அங்க மகிழ்ச்சியான்னு பார்க்கறது வாழ்க்கைங்க. வர்றதை வச்சு அப்படியே லைட்டா என்ஜாய் பண்ணி போகணும். அவங்க 3 பேர்த்த பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன தெரியுங்களா? அவங்க 3 பேரும் திருச்சிற்றம்பலம் படத்துல வர்ற தனுஷ் மாதிரி பழம் பக்கத்திலேயே வச்சுட்டு தேன் மொழி காணி மொழி போனதுக்கு அப்புறம் பாடுவாங்க. நாங்க எப்படி தெரியுமா? வாத்தி படத்துல வர பாலமுருகன் கேரக்டர் மாதிரி வர்றதை அப்படியே ஏத்துக்கிட்டு அடியா தீது என்ன ஃபீலு அடிப்போமே ஃபெயிலு அப்படின்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போகணுங்கய்யா. இங்கேயா ஒன்றும் இல்லை, நாங்களும் அப்படிதான் ஆசைப்பட்டோம். அதாவது இந்த இன்ஜினியரிங் காலேஜ் எப்படியோ +2 எல்லாம் முடிச்சிட்டோம். இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே வந்தாலும் இனிமேல் நம்ம சாதிச்சிடணும்டா தேடி தேடி படிக்கலான்னு அந்த மேக்ஸ் புக் எடுத்து வைப்போம் பாருங்க. M1 M2 M3 M4ன்னு மொத்த பிரச்சனையும் அந்த புத்தகத்தில் தான் இருக்கும். எப்படியாச்சும் ஜெயிக்கலாம்னு நினைப்போம், முடியாது. ஆனா நம்ம உள்ள பக்கத்துல ஒன்று உட்காந்துட்டே இருக்கும், படிக்கலங்கும். ஆனா அது பாஸ் ஆயிரும். நம்ம அப்படியே உட்காந்து பார்ப்போம், எப்படிரா அது அப்படிதான். அப்படி போகணுங்க. ஏங்க அந்த 3 கிரிஞ்சு பீப்புள்ஸ்க்கு ஒரே ஒரு பஞ்சு சொல்லட்டுமா? பூமரங்கிளுங்க நடுவில் அழகா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, அப்படிதான். சார், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. எப்படி தேடினாலும் கிடைக்காது. எங்க இருந்துமா இந்த பஞ்சு டயலாக் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? இங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா, நானும் தான் ஆசைப்பட்டேன். நீங்க தான் சொன்னீங்களே உங்க தலைமையில தான் கல்யாணமே நடந்துச்சு. நான்லாம் பாருங்க, அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும், இல்லை தனுஷ் மாதிரி மாப்பிள்ளை வேணும். அட்லீஸ்ட் நான் வந்தபோது பாகுபலி படம் ஃபேமஸாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. பாகுபலி பிரபாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினச்சேன். கடைசியில் யோகி பாபு மாதிரி தான் மாப்பிள்ளை கிடைக்குது. என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறதுனால தானே இன்னைக்கு ஜம்முன்னு வந்து பேசிட்டு இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அப்படி காத்துட்டே இருந்தோன்னு வைங்க, நிற்கிற கொக்கோட பாப்புலேஷனும் ஜாஸ்தி ஆயிரும், ஓடுற மீனோட பாப்புலேஷனும் ஜாஸ்தி ஆயிரும். எந்த மீன் வந்தாலும் அது எனக்கு சொந்த மீன் தூக்கி எடுத்து போட்டு அடிச்சு சாதிச்சுட்டு போறவன் தான் என் மனுஷன். அதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. எவ்வளோ கஷ்டம், ஒரு கொடிய நோயுங்க. எல்லாம் பயந்துருந்தோம். தேடி தேடி வெளியே ஓடி போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 3 பேரும் வந்து உட்காந்து பேசியிருப்பீங்களா? போய் சேர்ந்துருக்கோன்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி நடந்துச்சு. எத்தனை விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லை? படிக்கிற குழந்தைங்க ஆல் பாஸ், மகிழ்ச்சி. காலேஜ் வேற நம்மளாம் அரியர் இல்லை, மகிழ்ச்சி. அதே மாதிரி அறக்க பறக்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் உட்காந்து வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுவும் ஒரு விதமான மகிழ்ச்சி. இங்கே ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி கல்யாணத்தை நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்ஜெட் ஃப்ரீல கல்யாணமும் முடிச்சு அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஏங்க நம்மளாம் எப்படி ஓடிட்டு இருந்தோம். நம்ம அப்பாவுக்கு என்ன கஷ்டம், அம்மாவுக்கு என்ன கஷ்டம் கூட தெரியாது. ஆனால் அந்த 4 செவத்துல உட்காரும் போது தான் பழைய காலத்தில் அந்த கூட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்றுக் கொடுத்தது அந்த 2 வருஷம் தானே. மற்றவனை பற்றி சிந்திச்சோம், மனித நேயம் வளர்ந்துச்சு. மனிதனை கூட தெய்வமாக மாற்றக்கூடிய எண்ணம் அந்த கொரோனா நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா அது கூடி வருவதை ஏற்றதுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சியாக அமைஞ்சது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி மயக்கமோ கலக்கமோ எது வந்தாலும் வாழ்க்கையில் துணிவோடு நம்மை வருவதை எதிர்கொண்டால் வாழ்க்கை வசந்தமாக மாறும், அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.